சார் நீங்க வந்தாலே வந்துட்டு சில நிலவரங்கள் கலவரமாகும், கலவரங்கள் நிலவரமாகும். ஒரு முக்கியமான இல்ல நான் வந்தா கிடையாது, திமுக ஆட்சிக்கு வந்தா. தொடர்ந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள், அது மாணவர்களிடையே அதிகமா ஜாதி ரீதியான பிரச்சனைகள். மீண்டும் ஒரு நாங்குநெறி சம்பவம் சொல்லிட்டு மறுபடியும் திருநெல்வேலியில மாணவர்கள் அடிச்சுட்டு, நாகையில இது போன்ற ஏற்கனவே நாங்குநெறி சம்பவம் நடந்திருக்கு திருநெல்வேலியில. மறுபடியும் இப்போ +2 மாணவர்களை இருதரப்பா தாக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப இயல்பா கேட்கிறேன், ஏன் இது அதே பகுதியில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நடக்கல? தமிழ்நாட்டில் எந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் நடக்கல. வெறும் நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்காதீங்க. அப்போது பிரைவேட் ஸ்கூல் செக்டார்ஸில் இதை ஊக்குவிக்கலை, இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க, கரெக்டான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க, எஜுகேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் இது தொடர்ந்து நடக்குதுனாக்கா இதை திட்டமிட்டு அரங்கேற்றி இந்த மாணவர்களுக்குள்ள சாதிய பாகுபாடை ஏற்படுத்தியது யார்? இந்த இடத்தில் திமுகவுக்கு எப்பயுமே ஆட்சி நடத்தும் பொழுது சாதியும் சாராயம் ரெண்டுமே தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி அரசாங்க பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்கனாக்கா இதை யார் திட்டமிட்டு அரங்கேற்றுவது? இதில் பின்னாடி எந்த அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க? எதற்காக இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? வரலாற்றில் இதுவரைக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய இதுவரைக்கும் கலைஞர் இருக்கிறாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. யாருமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு இந்த டெட்ரா பேக்கை கொண்டு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கிறார். நாளைக்கு வரலாற்றில் இதுக்காக தான் அவருக்கு செலவைக்கணும். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசினதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கட்சி தரப்பினர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா பாஜகல இருந்து எந்த வகையான ரெஸ்பான்ஸும் வரல. பாஜக இருந்து ஏன் ரெஸ்பான்ஸ் வரல? எரிச்சல் புகைச்சல் அங்கங்க தெரியலையா உங்களுக்கு? எடப்பாடி அவர்கள் கூட்டம் போட்டு அவர்களுடைய அதிமுக நபர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமகவிற்கு நம்ம யாரும் அதிமுக ஓட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிஜேபியோட லிங்க்ல இருக்கனால அவங்கள மேல வரக்கூடாதுன்னு அதிமுக நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டுகள் எல்லாம் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு தான் போகும். அதுதான் மேட்ரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நீங்க வந்தாலே சில நிலவரங்கள் கலவரமாகும், கலவரங்கள் நிலவரமாகும். ஒரு முக்கியமான இல்ல நான் வந்தா கிடையாது, திமுக ஆட்சிக்கு வந்தா. முக்கியமான விஷயம் பத்தி தான் கேட்க போறோம். தொடர்ந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள், அது மாணவர்களிடையே அதிகமா ஜாதி ரீதியான பிரச்சனைகள். மீண்டும் ஒரு நாங்குநெறி சம்பவம் சொல்லிட்டு மறுபடியும் திருநெல்வேலியில மாணவர்கள் அடிச்சுட்டு 12th படிக்கிற மாணவர்கள் சண்டை போட்டிருக்காங்க, திருப்பி அடிச்சு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. தொடர்ந்து இது நடந்துட்டே இருக்கு. அதுவும் தெற்கு சைடே அதிகமா நடக்குது. மெயினா பார்த்தா இந்த தொடர்ந்து ஒரு மாதங்களாக பார்த்தா அதிகமான இந்த மாதிரியான விஷயங்கள் திருநெல்வேலியில தான் நடக்குது. ஏன் அங்க நடக்குது? என்ன காரணம்? இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல அரசியல் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்றது நீங்க புரியணும். இப்போ நாகையில இது போன்ற ஏற்கனவே நாங்குநெறி சம்பவம் நடந்திருக்கு திருநெல்வேலியில. மறுபடியும் இப்போ +2 மாணவர்களை இருதரப்பா தாக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேருக்கு ரொம்ப படுகாயம் அடைஞ்சு, ஒரு பையனுக்கு ஷோல்டர்லாம் இறங்கிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 2 பேரை ஒரு சீரியஸா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப இயல்பா கேட்கிறேன், ஏன் இது அதே பகுதியில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நடக்கல? அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் சாதிய ரீதியான தாக்குதல், இந்த மாதிரியான பிரச்சனை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் நடக்கல. வெறும் நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்காதீங்க. அப்போது பிரைவேட் ஸ்கூல் செக்டார்ஸில் இதை ஊக்குவிக்கலை, இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க, கரெக்டான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க, எஜுகேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் இது தொடர்ந்து நடக்குதுனாக்கா இதை திட்டமிட்டு அரங்கேற்றி இந்த மாணவர்களுக்குள்ள சாதிய பாகுபாடை ஏற்படுத்தியது யார்? இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். எந்தெந்த ஜாதிகளுக்கு இடையே இந்த விஷயம் நடக்குது? ஏன் இது சம்பந்தப்பட்டவங்க இதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல? இது ஒரு முடிவு. ஏன்னா தொடர்ந்து மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குன்னா இனி வரும் மாணவர்களும் அதை தான் பண்ணுவாங்க. எதிர்காலம் எதை நோக்கி போகும்? இன்னைக்கு அடிச்சுக்கிறானுங்க, நாளைக்கு வெட்டி கொள்வாங்க. அதே போலதான் நடந்தது நாங்குநெறி மாணவனுக்கு. அவன் அதையெல்லாம் பார்க்காம படிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அவனை அங்கீகரிக்க ஒரு தலைவர் நான் இருக்கேன்னு சொல்லி கூட கூப்பிட்டு அவனுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாணவர்கள் மறுபடியும் இந்த விஷயத்த பண்றாங்க. அது எங்க போய் சார் முடியும்? இது தொடர்கதியாக மாணவர்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் யாருன்றதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இது அப்பாவு சொன்ன வார்த்தையை நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டிய கடமை இருக்குது. சபாநாயகர் அப்பாவு என்ன வார்த்தை பதிவு பண்ணியிருக்காருன்னா, கலைஞர் கருணாநிதி சொன்னதாக வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னன்னாக்கா, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடின்ற சொல்லாடலை சட்டமன்றத்தில் முதல்ல பயன்படுத்தியது கலைஞர் கருணாநிதினு அவர் பேசியிருக்கார். சாதி ரீதியான பாகுபாடு, ஒரு குறிப்பிட்ட சாதியை பாப்பான்னு யாரை சொல்லுவாங்க? அந்த சாதியினர் இருக்கக்கூடிய நபர்களை பாம்பையும் பாப்பானையும் ஒன்னா பார்த்துட்டா பாம்பு கூட விட்டுட்டு இருக்கிறதுல விஷம் யாரு? பாம்பு தான் விஷம்.
ஆனா அந்த விஷமிக்க பாம்பை விட இந்த பாப்பான்கள் மிக கொடுமையானவர்கள், விஷம் வாய்ந்த நபர்கள்னு சொல்லி ஒரு சாதிய பிரிவினை, ஒரு சாதிய பாகுபாட்டை ஏற்படுத்தி அதை சட்டமன்றத்தில் பேசின நபர் கலைஞர் கருணாநிதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற சொல்லையும் வந்து சட்டமன்றத்தில் பயன்படுத்த கலைஞர் கருணாநிதி. அப்போ இந்த இடத்தில் திமுகவுக்கு ஒரு எப்பயுமே ஆட்சி நடத்தும் பொழுது சாதியும் சாராயம் ரெண்டுமே தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி வந்து அரசாங்க பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்கனாக்கா இதை யார் திட்டமிட்டு அரங்கேற்றுவது? இதில் பின்னாடி எந்த அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க? எதற்காக இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் ஏற்பட்ட மரணங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கணும் பொழுது முத்துச்சாமி மீது நடவடிக்கை எடுக்காம காய்ச்சி நபர் மீது நீங்க வந்து கண்ணுக்குட்டி அந்த பன்னிக்குட்டியெல்லாம் ஓகே, ஆனா இதுல மூளையா செயல்பட்ட நபர் யாரு? அந்த துறை சார்ந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கல. எதற்கு ஐஏஎஸ் அதிகாரியை மாத்துனீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் சொமோட்டோ வழக்கு எடுத்திருக்குல்ல, இன்னைக்கு நீதிமன்றம் நேரடியாக உயர் நீதிமன்றம் சொமோட்டோ வழக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கை எடுத்து இன்றைக்கு வந்து தன்னிச்சு அந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அவர் நீதிமன்றம் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கின்றது? அந்த இடத்தில் அந்த பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு வந்து சாராயத்தின் பக்கம் திரும்பி இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு டிஜிபி எல்லா தமிழக அரசுலேருந்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. மத்திய மாநில பழங்குடியின அந்த அந்த ஆணையத்திலிருந்து அவங்க வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. நம்ம பொழுது இது பெரிய பூதாகரமாக போகும். நாளைக்கு முதல்ல யாரை தூக்குவாங்கன்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரி தூக்குவாங்க நீதிமன்றம். நீ ஏன் போய் சொன்ன? நீ எதுக்கு 3 பேர் இறந்ததுக்கு கள்ளச்சாரத்துக்கு மரணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன? அப்போ யார் சொல்லி சொன்ன? முத்துச்சாமியா முதல்வரா? அந்த கேள்வி வைப்பாங்க. சார் இப்பதான் சார் கள்ளச்சாராய விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. திமுக இருக்கிற வரைக்கும் இப்போ ஒரு வாரமா பெருசா போனது கொஞ்சம் அமைதியா இருக்கு. விஜய் பரிசளிப்பு விழா அது இதுன்னு அதை கொஞ்சம் அப்படியே மக்கள் மறந்துருக்காங்க. விழுப்புரத்திலும் திருப்பூரிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அதை குடிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கிற மெசேஜும் வந்திருக்கு. அது உண்மைதானா? விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ஒருத்தன் பட்ட பகல்ல குடிக்கிறான், அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. உனக்கு எதிராக கள்ளச்சாராயம் கேட்குது, கரெக்டாக பாக்கெட் வச்சுட்டு ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறான் பஸ் ஸ்டாண்ட்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 7 பேர் குடிச்சதில் 5 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் இப்போ ஒருத்தர் கண் பார்வை போயிடுச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. ஸோ தொடர்கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு. கூடுதலாக இன்னொரு இன்னைக்கு செய்தி என்ன போயிட்டு இருக்கு? எதிர்கட்சி என்னத்தை குற்றம் சாட்டுறாங்க? ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு மெத்த கடத்துறானுங்க. டிரான்சாக்ஷன் கூட நடந்திருக்கு சார். எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. அப்பா இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து செயல்படுகிறதுன்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு மெத்தனமா இருக்கிறாங்க. இந்த மெத்தை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு பிழப்பு பிழைக்கக்கூடிய நபர்களை எல்லாம் இங்க ஊக்குவிக்கிறாங்க. அதான் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக மெத்து கிடையாது, அவன் வந்த பிறகு மெத்து இல்லாத இடமே கிடையாதுன்னு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நான் சொன்ன பாருங்க, சாதி ஒரு பக்கம் சாராய ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கா திமுக ஆட்சியில. திராவிட மாடலில் தீய வைக்கன்னு சொல்லிட்டு ஏசி பஸ் சென்னையில் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பற்று இருந்தது ஏசி பஸ்ஸு கிடையாது, நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய காசை இவங்க வந்து இப்படி அனாமத்தாக போட்டு எரிய விட்டுட்டு கிடக்குறானுங்க. இந்த பேருந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்னு நான் பல காலமாக பேசிகிட்டு இருந்தேன். அது குறிப்பாக ஏசி பஸ்ஸில் ஏசியை வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வருவோம். நானே வந்து 4-5 தடி அந்த வழித்தடத்தில் ஏறி பயணம் பண்ணேன். சுத்தமாக ஏசி வேலை செய்யலை, கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை, வெறும் காற்று மட்டும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், ஹீட் உச்சத்தில் வந்து பஸ்ஸே பற்றிட்டு போச்சு. அவ்வளோ வீண் விரயமாக இருக்குது அரசாங்கத்துடைய காசு. ஆனால் இவர்கள் கேவலமான ஒரு ஆட்சி முறை நடத்தி கொண்டு இருக்காங்கல்ல. எப்படி கள்ளச்சாராய விவகாரத்தை நீதிமன்றம் சொமோட்டோ வழக்கு எடுத்துச்சோ அதே போல இந்த பேருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீதிமன்றம் சொமோட்டோ வழக்கை எடுக்கணும். அந்த சிவசங்கரை வந்து நீங்க கூப்பிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வச்சு கேள்வி எழுப்பணும். ஏன்னாக்கா அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேருந்தோடைய டோர் உடஞ்சிருச்சுன்னு என்னடா காரணம்னு கேட்டாக்கா, ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கிச்சு, டோர் உடஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் கூட தாங்காத அளவுக்கான பேருந்தை அனுமதித்தது யார்? எப்படி இங்கே கலெக்டரை செயல்பட வச்சிங்களோ அதே போல இந்த ஆர்டிஓ ஆஃபீஸரை அனுமதி கொடுக்க வச்சிருக்கீங்க. அப்புறம் இதுக்கு எஃப்சின்னு ஒன்று எடுக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக மக்களுடைய உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் பணம், எதுலனாலும் பணம். பத்தாவதுக்கு நீங்கள் டெட்ராபேக்கை அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா முன்னெடுப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். விரைவில் டெட்ராபேக் அறிமுகமாயிரும். அதுக்கான ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதை கண்டித்து பாமக சேர்ந்த ஐயா மருத்துவரும் அன்புமணியும் வந்து கண்டனமே குரல் எழுப்பியிருக்காங்க. நம்மளுது ரொம்ப எளிய முறையில் மாணவ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, பைக்கில் போகும்போது, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், யாரானா அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சாராயம் மாதிரியே தெரியாது. இந்த ஃப்ரூட்டிலாம் ஜூஸ்லாம் வராமல் டெட்ராபேக் மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, வரலாற்றில் இது வரைக்கும் காமராஜன், கக்கன், அம்பேத்கர், பெரியார், இந்த பக்கம் வாங்க, முதல்வராக இருக்கக்கூடிய இது வரைக்கும் கலைஞர் இருக்கிறாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, யாருமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு இந்த டெட்ராபேக்கை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கிறார். நாளைக்கு வரலாற்றில் இதுக்காக தான் அவருக்கு செலவு வைக்கணும், இதுக்காக தான் அவர் பேர் எல்லாத்துக்கும் வைக்கணும். அப்போது இந்த டெட்ராபேக் அறிமுகப்படுத்துறீங்கல்ல, எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வச்ச மாதிரி இதுக்கும் கலைஞர் பேர் வைப்பீங்களா? வைப்பீங்களான்னு கேட்குறேன். வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில வந்து எதுவும் சாத்தியம்ன்ற மாதிரி இதுக்கும் சாத்தியம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை
கண்டும் காணாமல் இருக்குது அரசு. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்திருக்கான்னு மக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்மள எடுத்து சொன்னாதான் தெரியும். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசினதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கட்சி தரப்பினர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா பாஜகல இருந்து எந்த வகையான ரெஸ்பான்ஸும் வரல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக இருந்து ஏன் ரெஸ்பான்ஸ் வரல? எரிச்சல் புகைச்சல் அங்கங்க தெரியலையா உங்களுக்கு? தமிழிசையெல்லாம் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா மிக வருத்தம் அளிக்கிறது. எங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்காக தான் நீட்டுனாக்கா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவரை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தையாக அது இருக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு வந்து பிஜேபி ஒரு பக்கம் வந்து இதற்கு முன்னாடி விஜய் வந்து இவருடைய பி டீம், பிஜேபியோட பி டீம்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அவர் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்து சட்டமன்றத்தில் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்ன பிறகு திமுகவுடைய பி டீம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இப்படி தான் நான் செந்தமிழன் சீமானையும் சொன்னாங்க. கரெக்டுங்களா? சீமானை வந்து பிஜேபி பி டீமு, அப்புறம் திமுக பி டீமு, அப்புறம் அதிமுகவுக்கு பி டீமு, இந்த மாதிரி மனைவியார் இணைவியார் துணைவியார்லாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பி டீம்னு வச்சுட்டு சுத்துறது யாரு தமிழ்நாட்டில்? அது ஹிஸ்டரி பேசும் சார். வரலாறு பார்த்தா தெரியும் யாருன்னு. அப்படி இருக்கும் பொழுது சீமானுக்கு நீங்க ஒரு லேபிள் குத்துறீங்கல்ல. இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் நல்ல ஒரு விஷயம் பாருங்க. இந்த பக்கம் அண்ணன் சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு விஜய் சொன்ன இந்த நீட்டுக்கான எதிர்ப்புக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படி இந்த பக்கம் கட் பண்ணீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்கள் கூட்டம் போட்டு அவர்களுடைய அதிமுக நபர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமகவிற்கு நம்ம யாரும் அதிமுக ஓட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிஜேபியோட லிங்க்ல இருக்கனால அவங்கள வந்து மேல வரக்கூடாதுன்னு அதிமுக நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு தான் போகும். அதுதான் மேட்ரு. அதாவது நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்க. இனி அதிமுக நபர்கள் யாரும் பாமகவுக்கு ஓட்டு போட வேணாம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா பிஜேபியோட இருக்கக்கூடிய இந்த நபருக்கும் நமக்கு ஓட்டை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போது திமுகவுக்கு அதிமுகவுக்கு இவர் ரெண்டு பேரும் நேர் எதிரினும் பொழுது அங்கே ஓட்டு போகாது. அந்த ஓட்டு அப்போ யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மறைமுகமாக இவர் எடுத்த முன்னெடுப்பு நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு அந்த ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் சீமான் வந்து மேற்கொள்வதற்கான எல்லா வழிவகையும் பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சமே அமைச்சு கொடுக்குது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அவர் உழைத்த உழைப்புக்கு இது. ஆனால் 2026 அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இருக்குல்ல, விஜயும் அவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இருக்குல்ல, அந்த முன்னெடுப்பு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் சட்டமன்றத்திற்குள்ளே உள்ளே போகிறது உறுதி, விஜய் அவர்கள் உள்ளே போகிறது உறுதி. அது திமுக எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து குறிப்பாக கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சோ அடுத்த 10 ஆண்டுக்கு திமுக அந்த பக்கமே வர முடியாத ஒரு நிலை ஏற்படும்ன்றது தான் இதன் மூலம் நமக்கு தெரியுதுமா சார். அது ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே சார். அதிகபட்சமாக அந்த இடத்துல வந்து 2வது இடத்தில் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்திருக்கு. பதவி நீக்க செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க வெளிநாட்டுக்கு போவதற்கு சொல்லக்கூடிய காரணம் ஒண்ணு இருக்குல்ல. ஏற்கனவே 20,000 புத்தகம் படிச்ச நபரு, புரிஞ்சா உங்களுக்கு? 20,000 புத்தகம் படித்த நபர் ஐபிஎஸ் பதவிகளுக்கு நீங்கள் ஐபிஎஸ்ன்றது உச்சபட்ச படிப்பு நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. இதை தாண்டி பொலிட்டிக்கல் சம்மந்தமாக நீ படிச்சுட்டு வரப்போகிறேன், வெளிநாட்டுக்கு போய் ஒரு 6 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து நீங்கள் அரசியல் பண்ண போகிறேன்னாக்கா சரி, கலைஞரோ ஸ்டாலின் விட்டுருங்க சரியா, கலைஞரோ அல்லது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இங்கே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பற்றி படிச்சுட்டு வந்து தான் அரசியல் பண்ணாங்களா, அல்லது நீங்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய மோடி அவர்கள் வந்து அதை படிச்சுட்டு தான் வந்து இங்கே அரசியல் பண்ணுறாரா, அமித்ஷா அதை படிச்சு தான் அரசியல் பண்ணுறாரு போது அது கிடையாது. அப்போது சொல்லக்கூடிய காரணம் பொய்யான காரணம். ஏற்கனவே 20,000 புத்தகம் படித்த ஆளுக்கு, ஐபிஎஸ் படித்த ஆளுக்கு பொய் சொல்லிட்டு போறாரா? பொய் சொல்லிட்டு போறாரு இல்ல, போக வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பொய்ய சொல்றாரு. சோ அவங்க அனுப்பி விடுறாங்க, அதுக்கு ஒரு பொய். ஆமா, அது வெளியில போறதுக்கு ஒரு 6 போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாங்களா சார்? நீ ரெஸ்ட் எடு, ஆட்டவர் டூர் கூட போலாம்ல சார், அவர் இஷ்டம். 6 மாசம் போய் சுற்றுலா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு அப்ப, கரெக்டா? இந்த இடைப்பட்ட காலத்துல அவ்வளவு சம்பாரிச்சா 6 மாசம் டூர் போய் செலவு பண்ற அளவுக்கு இருக்கு. அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா அவருடைய நண்பராக சொல்லப்பட்ட நபர் வந்து தங்க கடத்தல வந்து இது வந்து மக்கள் பேசுறதே நிறைய ஊடகங்கள்ல பேசுறதுதான் நான் சொல்றேன், நானாவது எடுத்து கொடுக்கல சார். இல்ல, நீ பிஜேபிக்கு இவ்வளவு பயப்பட தேவையில்லை. இல்ல பயப்படலாம் இல்ல, சொல்றத சொல்றேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒண்ணு ஆங்கர் தான் ஏவன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. அதனால அதாவது நம்ம வந்து யார் மீதும் வதந்தி பரப்ப விரும்புறது கிடையாது, யாரையும் அவதூறு பேசல. அதாவது செய்தி வரக்கூடிய ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி அதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் வந்து ஏதோ தங்க கடத்தல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ வந்து அண்ணாமலை வந்து பெரும் பங்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னு ஒரு தரப்பினர் வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுமே பல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை இங்கிருந்து எதற்காக அனுப்பப்படுகிறாருன்னா, இப்போ அடுத்து வந்து ஒருவேளை மாநில தலைவர் 6 மாசம் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சியை வந்து அது இன்னைக்கு இருக்க சூழல்ல
வேக்கண்டா விட்டு வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 6 மாசம் ஏற்கனவே வேக்கண்டா இருந்துச்சு அந்த கட்சி. தலைவரே போடாம ஒரு கட்சி பிஜேபி 6 மாசம் தனிமையில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்த வந்து பிடிப்பதற்கான போட்டா போட்டி, ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி, ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன், இந்த மாதிரி ஒரு பக்கம் அது திமுக வந்து ஒரு மூத்த முன்னோடியை கொண்டு வர வாவனு தலைவராக போறேன்னு இருக்காங்க. இதை தாண்டி சரத்குமார் வேற இருக்காரு பாவத்தை. அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்பொழுது அண்ணாமலை இங்கிருந்து தமிழ்நாட்டை விட்டு முதல்ல அவர் வெளியேறாருல, அது குறிப்பாக இந்தியா விட்டே வெளியேறாருல, தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் அது. இங்கே கலவரம் பண்ணுறது, இங்கே தேவையில்லாத வீடியோ ஆடியோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இருக்காது. ரெண்டாவது அவர் அவங்க கட்சியில் இணைஞ்ச நிறைய அந்த A1 A2 அக்யூஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாத்தையும் வந்து அடுத்து வந்து இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுத்து தூக்கி உள்ள வைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தனமாக இந்த மதவாத பிரிவினவாதத்தை கையில் எடுத்து அண்ணாமலை மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டு, ஜெயலலிதா வந்து ஒரு மதவாதத்தை சார்ந்தவர், அந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னு சொல்லும் பொழுது இவங்க லட்சணம் தண்டவாளம் ஏறிடுச்சு. ஏற்கனவே ராகுல் காந்தி அங்கே வச்சு மோடியை செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது ரொம்ப பங்கமாக கலாச்சாரம் மோடி ராகுல் வந்து நம்மலாம் வந்து மனித பிறவிகள், அவர்லாம் வந்து மனித பிறவியே கிடையாது, அவர் பரமாத்மா, அவர் நேரடியாக கடவுள்கிட்ட பேசுவார், நம்மலாம் பயாலஜிக்கலாக பிறந்தா அவர் அப்படி பிறக்கலன்னு சொல்லும் போது மோடியோட முகம் இருக்குல்ல, நீங்கள் வந்து வெக்கப்படுறதுல 2 வகையான வெக்கம் இருக்குது. காதலன் காதலியை பார்க்கும்போது ஏற்படுற வெக்கம் ஒன்று, அசிங்கப்பட்டுட்டு ஒருத்தன் வெக்கப்படுவான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வெக்கப்பட்டு அது ஒரு மாதிரி நிற்கக்கூடிய அந்த காட்சி அமைப்பு இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு தேவை. ஏன்னா எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். நீ மதத்தை கையில் எடுத்து நீ ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணி, இங்கே பெண்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணி பெண்களை நிர்வாணப்படுத்தக்கூடிய கோலத்துக்கு நீங்கள் கொண்டு போய் ஒரு உணவு உண்பதை வந்து அதை வந்து நீங்கள் வந்து வெறித்தனமாக வேற மாதிரி கொண்டு போய் அவர்கள் மீது சிறுநீரகம் கழிப்பதாக இருக்கட்டும், அடித்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரத்தில் கை வச்ச பிஜேபி இன்னைக்கு ஒரு நெருக்கடியை சந்திக்கிறது. இன்றைக்கு ஒரு மாநில தலைவர் இங்கேருந்து ஊரை விட்டு ஓடுறார் பொழுது உள்ளபடி இது எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அண்ணன் சீமானுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்மளுடைய மக்களை காப்பாற்றுவோம்னா இது போன்ற தலைவர்கள் ஓடணும். இப்போ எப்படி அண்ணாமலை ஓடுறாரோ அதே மாதிரி 2027 திமுக ஓட வைக்கணும். அவங்க எல்லாம் ஏற்கனவே துபாய்னு போகக்கூடிய ஆள் தான். இப்போ 10க்கு இப்போ US வேற போறாராம் இவர். ஆனால் இவங்களையும் பர்மனெண்ட்டாக ஒரு 6 மாசத்துக்கு, இவராவது 6 மாசம் போறாரு, இவங்க ஒரு 6 வருஷம் இல்லை ஒரு 60 வருஷம் வனவாசம் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு வச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்குமா சார்? இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க மூலமா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.